டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 தமிழக தொகுதிகளுக்கான மெகா எக்ஸிட் போல் சர்வே தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை பல தொகுதிகளை பார்த்து விட்டாலும் இனி நாம பார்க்க போகிற ஒவ்வொரு தொகுதியுமே அதிரடிக்கு பஞ்சம் இல்லாத தொகுதிதான். இந்த தொகுதிகள் தான் தமிழக தேர்தல் களத்தில் அதிகமாக மக்களால், ஊடகங்களால், அனைத்து தரப்பினராலும் விவாதிக்கப்பட்ட தொகுதிகள். இனிமேல் நம்ம பார்க்க போற ஒவ்வொரு தொகுதிகளிலும் நெக் டு நெக் காம்படிஷன் இருந்ததை பார்க்கிறோம். இவர்கள் ஜெயிப்பார்களா, அவர்கள் ஜெயிப்பார்களா, சம்பந்தமே இல்லாமல் மூன்றாவது ஒரு கட்சி வந்து உண்டுமா, இது போன்ற அதிரடி திருப்பங்கள் இந்த கோர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் டைம்ல நடந்துருந்துச்சு. இனிமேல் பார்க்க போற ஒவ்வொரு தொகுதியும் முக்கியமான தொகுதி தான். அதில் முதலாவதாக நாம் பார்க்க போவது சிவகங்கை தொகுதி. எஸ், முன்னாள் மத்திய நிதியமைச்சர், நீண்ட காலமாக இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்தவர், அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் என்ற பெருமைக்குரிய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களுடைய மகனான கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இங்கே இரண்டாவது முறையாக களமிறங்குகிறார். நேயர்களே, முதல் முறையாக அவர் எம்பி ஆன பிறகு கூட தமிழகத்திலேயே அதிக அளவு ஆன்டி இன்கும்பன்சியை சந்தித்த ஒரு வேட்பாளர், ஒரு வெற்றி பெற்ற வேட்பாளர், ஒரு சிட்டிங் எம்பி அப்படின்னு பார்க்கும்போது கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பெயர் முன்னணி வகிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே தமிழகத்தில் அதிக ஆன்டி இன்கும்பன்சியாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக வேலூரை சார்ந்த கதிரானந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தோம். சிவகங்கை தொகுதியின் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் மீதும் அதிரி புதிரியான ஒரு எதிர்ப்பலை இருப்பது உண்மை. ஆனால் அங்கே காங்கிரஸ் சார்பாக கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுகிறார், அதிமுக சார்பாக ஜேவியர் தாஸ் போட்டியிடுகிறார், மற்றும் பாஜக சார்பாக தாமரை சின்னத்தில் தேவநாதன் யாதவ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இங்கே யாதவ சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய தேவநாதன் யாதவ் அவர்களை களமிருக்கிறது பாஜக. ஆனால் இது நேரடியாக காங்கிரஸ் மற்றும் பாஜக நேருக்கு நேர் சந்தித்து போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாக தமிழகத்தில் இது அமைந்திருக்கிறது. ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் பாஜக எங்கெல்லாம் போட்டியிடுகிறதோ அங்கே அனல் பறந்து கொண்டிருப்பது போல தமிழகத்திலும் இந்த தொகுதியில் அனல் பறந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் லேசாக ஒரு முன்னணியை எடுத்து முந்த போபவர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தான். இதற்கு காரணம் மீண்டும் அந்த அதிமுக பாஜகவின் வாக்குகளுக்கான பிளவு அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருக்குது பார்க்கலாம். அது ஒன் அண்ட் ஒன்லி ரீசனாக நம்மளால சொல்ல முடியாது, அது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த ரேஸில் மிக மிக பின்தங்கி இருக்கிறது அப்படின்றது உண்மை. ஜேவியர் தாஸ் அவர்களை அதிமுக அவர்கள் வேட்பாளராக போட்டிருந்தாலும் களப்பணியில் அதிமுக கொஞ்சம் சோடை போயிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பாஜக ஒரு சமுதாயத்தின் தலைவரோட பேக்கிங், அந்த சமுதாயத்தோட பேக்கிங்கை நம்பி அவர் களமிறங்குகிறார். ஏற்கனவே நாம் பார்த்ததுதான், பணக்கார வேட்பாளர்கள் கிளாஷ் ஆஃப் த டைட்டான்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பணக்கார வேட்பாளர்கள் மோதிக்கொண்ட ஒரு தொகுதி இது. கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய சொத்து பட்டியலை வெளியிட்ட போது, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த போது தன்னிடம் 127 கோடி சொத்து இருப்பதாக தாக்கல் செய்திருந்தார். தேவநாதன் யாதவ் அவர்கள், நான் அவருக்கு சற்றும் சளைத்தவரல்ல, நீங்க வந்து நிதியமைச்சரோட மகனாக இருக்கலாம், நானும் ஒரு நியூஸ் சேனல் வச்சு நடத்தின்னு இருக்கேன், என்கிட்டயும் அந்த பேக்கிங், நாங்களும் சீப் வச்சிருக்கோம், நாங்களும் இறங்கி தலையை செய்வோம் அப்படின்ற அளவுக்கு 305 கோடி தன்னுடைய சொத்து பட்டியலாக, சொத்து மதிப்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தார் தேவநாதன் யாதவ் அவர்கள். சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸா இந்த தொகுதி இருந்தபோது பாஜக நேருக்கு நேர் நேரடி சவாலாக காங்கிரசிடம் மோதியது அப்படின்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் கடுமையான போட்டி சந்திக்கக்கூடிய ஒன் ஆஃப் த தொகுதியா இது இருக்கும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். தேர்தல் முடிஞ்ச சர்வே அப்ப பார்க்கும்போது கூட சின்ன சின்ன பாக்கெட்ஸ்ல அழகா பாஜக வந்து அந்த கம்யூனிட்டி லீடர்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன பூத்ஸ் ஆகட்டும், அங்க வந்து சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ்ல அழகாக ஒர்க் பண்ணி அது மொத்தமா அந்த வாக்குகளை அறுவடை செய்திருக்கிறது பாஜக என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. வெரஸ் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது. சிதம்பரம் அவர்களின் மகன் தொகுதிக்கு பரிச்சயமானவர், அந்த தொகுதியில் நீண்ட காலமாக தன்னுடைய தந்தை வெற்றி பெற்றவர், காங்கிரஸ் என்ற பாரம்பரியமிக்க ஒரு சின்னம், திமுக என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைமை, மற்ற கூட்டணி கட்சிகளின் தோழமை, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக ஒர்க் பண்ணி இருக்கிறது. அதிமுக தனியாக இருப்பதால் பாஜகவுக்கு சில வாக்குகள் வந்து பிரிவதற்கான வாய்ப்புகளும் நன்றாக தெரிகிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதிமுக அந்த ரேஸிலிருந்து பின்னால் தள்ளப்பட்ட விலக்கி அது 3வது இடம் தான் அதிமுக பிடிக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல வந்து பாஜக 2ஆம் இடம் பிடிப்பதற்கான
வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கும். இந்த இடத்திலும் பாஜக 2ஆம் இடம். ஆனா கார்த்தி சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கும்பன்சி இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருகிறார் அப்படின்றதுதான் நம்மளுடைய சர்வே முடிவுகள் தெரிஞ்சுக்க முடியுது. தேவநாதன் யாதவ் அவர்கள் ஒரு நல்ல வாக்கு வங்கி பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் 2வது இடம் வருவார். ஆனால் பாஜகவிற்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயமாக வாக்கு வங்கி தான் இருக்கிறது. 10% ஓட்டுக்கு மேல நிச்சயமாக ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக தேவநாதன் யாதவ் அவர்கள் வாங்குவார் அப்படின்றது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. சிவகங்கை தொகுதியின் நிலவரம் இதுதான். கார்த்தி சிதம்பரம் அவர்கள் மீண்டும் ஒரு வெற்றி வேட்பாளராக காங்கிரஸையே சமயத்தில் நெளிய வைத்த கார்த்தி சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக மீண்டும் ஒரு வெற்றி வேட்பாளராக நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் சிவகங்கை தொகுதியின் நிலவரம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு தொகுதியை பற்றி சந்திப்போம். நன்றி.